புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் போது சுவர் இடிந்து விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், வணக்கம். இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? இது சம்பந்தமா ஏதேனும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன எழில்? புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 3.5 கோடி மதிப்பீடில் வாய்க்கால் தூரமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று காலை இந்த வாய்க்காலை சீரமைக்கும் பணியில் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர். இதனிடையே அந்த வசந்தம் நகர் பகுதியில் உள்ள 3வது தெருவின் பகுதியில் உள்ள வாய்க்காலை தூரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக அந்த வாய்க்காலை ஒட்டியிருந்த 7 அடி உயரமுள்ள மதில் சுவரானது இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே பாக்கியராஜ் என்பவர் அந்த இடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து மீதமுள்ள 8க்கும் மேற்பட்டோரை தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்து உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அந்தோணி மற்றும் பாலமுருகன் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன் காரணமாக சம்பவம் நடைபெற்ற 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த மேலும் 2 தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். அதாவது அந்த இடுபாடுகளில் சிக்கியிருந்த கமல் மற்றும் ராஜேஷ் கண்ணா ஆகிய இருவரும் சற்று முன்பாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன் காரணமாக இந்த மதில் சுவர் இழுந்து விழுந்த விபத்தில் கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை காவல் நிலையம், போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தரைமறைவாக உள்ள இந்த ஒப்பந்த ஊழியரையும் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த வாய்க்கால் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்பொழுது தலைமறைவாக உள்ள அந்த வாய்க்கால் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்ததாரரையும் போலீசார் தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி எழில், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.